அரசியல் தலைவராக இருந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராம தனது திறமையால் சம்பாதித்த ஒரே நபர் அண்ணாமலை தான். திறமையால் பேரும் சம்பாதிச்சாரு. ஆட்டுக்குட்டியை வச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டாரு. ஆட்டுக்குட்டியை வச்சு பிஜேபியினுடைய தலைவர் ஆயிட்டாரு. ஆட்டுக்குட்டியை சொல்லி மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்துட்டாரு. இன்னும் என்ன இருக்கு? பிஜேபி மதிக்கல அப்படின்னோடனே ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சா அவருக்குன்னு ஒரு 3% வாக்கு இந்த நம்பி போகக்கூடிய இளைஞர் விஜயை நம்பி போற மாதிரி ஒரு கூட்டம் பின்னால் போகத்தான் செய்யும். இளைஞர் கூட்டம் பின்னால் போகத்தான் செய்யும். அப்போ இது மாதிரி வரக்கூடிய அந்த மின்மினி பூச்சிகளை பார்த்து விட்டில் பூச்சிகள் போய் அந்த வெளிச்சத்தில் விளக்கு வெளிச்சத்தில் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பர்சனலாக அண்ணாமலை திறமையான ஆள் தான். அண்ணாமலைக்கு பிஜேபியை விட்டுட்டு தனிப்பட்டு சிந்தித்தார் என்றால் அவருக்கு அந்த திறமை இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, அந்த வல்லமை இருக்குது. இல்லைன்னுலாம் நான் சொல்லலை, இருக்குது. ஆனால் பிஜேபியில் சேர்ந்து தன்னைத்தானே களங்கப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே ஊழல் கரை படித்து கொண்டு இன்றைக்கு ஊழலில் மாட்டிக்கொண்ட பதவியிலே இல்லாமல் பணம் சேர்த்த ஒரு மனிதராக இன்றைக்கு அண்ணாமலை காட்சியளிக்கிறார். அப்போ இது அவருக்கு நெகட்டிவ் தான், நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் கொடுக்கும்.